வரும் தேர்தலில் திமுக, அதிமுக இணைந்து போட்டியிட வாய்ப்பு உள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை சந்திப்பில் அமைச்சர் ராஜேஷ்குமார் தலைமையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்தநாள் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் பிடுலால் சிங், மாநில பொதுச் செயலாளர்கள் ஆஸ்கர் ஃப்ரெடி, ஜார்ஜ் ராபின்சன், பால்ராஜ் மற்றும் மகிளா காங்கிரஸ் தலைவர் லைலா ரவிசங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ராஜேஷ்குமார், மத சார்பின்மை கொள்கையை பின்பற்றும் தாவேகவுடன் காங்கிரஸ் கூட்டணி வைத்துள்ளதாக தெரிவித்தார். ஜனநாயகம் இவ்வளவு பெரிய ஜனநாயக புரட்சி தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கு. அப்போ ஜனநாயகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ஒவ்வொரு கட்சியும் பயணிக்க முடியும். அந்த அடிப்படையில் தான் மதச்சார்பின்மை கொள்கையை வந்து தைரியமா இன்னைக்கு நீங்க எல்லா நிலையிலையும் கவர்னர் அட்ரஸ்ல கூட தெளிவா சொல்லியிருக்காங்க. அதனால அவங்களோட கூட்டணி இருக்கு. அதுல எந்த தவறு கிடையாது. தொடர்ந்து ராகுல் காந்தி பிறந்த நாளை ஒட்டி குளித்துறையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் இரத்த தான முகாமை அமைச்சர் ராஜேஷ்குமார் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் டாக்டர் பிடுலால் சிங், மாநில செயலாளர் ஜார்ஜ் ராபின்சன், மேல்புறம் வட்டார தலைவர் ரவிசங்கர், களியக்காவிளை பேரூராட்சி தலைவர் சுரேஷ், மகிளா காங்கிரஸ் மாவட்ட தலைவி லைலா ரவிசங்கர், ஓபிசி பிரிவு மாவட்ட தலைவர் ஸ்டூவர்ட் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.